வணக்கம். குயின் ஃபேஷன்ஸ் ஸ்ரீமுஷ்ணா. இப்போ கிராஸ் கட்டிங் சொல்லிக் கொடுக்குறேன். கிராஸ் கட்டிங்கில் முன் சைடு மட்டும் எப்படி போடுறதுன்னு சொல்லிக் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு துணியை நாம் எப்படி போட்டிருக்கோமோ அப்படியே போட்டு இந்த பேக் சைடை மட்டும் கிராஸாக போடுங்க. நான் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள், அது மாதிரி போட்டுட்டு அந்த பேக் நெக்கு, ஷோல்டரு, ஆம் ஹோல் அளவு இதையெல்லாம் அப்படியே குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இப்போது அளவு ஜாக்கெட்டை வச்சு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட் சைடை எடுத்துட்டு ஒரு 1/4 இன்ச்சு நம்ம தையலுக்குன்னு விட்டுக்கலாம். அந்த 1/4 இன்ச்சில் தான் எல்லாமே இருக்குது. 1/4 இன்ச்சுனா 1/4 இன்ச்சு. இப்போது இது வந்துட்டு ஒரு 3/4 இன்ச்சு, அந்த ரேஞ்சுக்கு ஒரு 1/4 இன்ச்சு இறக்கம் வச்சு இது பண்ணிக்கணும், குறிச்சிக்கணும். ஷோல்டர்லேருந்து முன்கழுத்து, முன்கழுத்துலேருந்து பட்டி ஜாயிண்ட்டு, அப்புறம் சென்டர் டாட்டு எல்லாமே சென்டரில் இருக்கணும். சென்ட்ரு எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். சென்டர்லேருந்து சென்டர் டாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஆம் ஹோல்லேருந்து கரெக்டாக ஆம் ஹோல்லேருந்து பட்டி ஜாயிண்ட்டை குறித்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்குன்னு விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஃப்ரண்ட் சைடு குறிக்கிறோம் பாருங்கள், குறிச்சிட்டு அதை ஒரு மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவு பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு இருக்கணும். மேக்ஸிமம் 4 இன்ச்சு. ரொம்ப ஒல்லியாக இருந்தாங்கன்னா 3/4 வச்சுக்கோங்க. இல்லைன்னா 4 இன்ச்சு தான் வைக்கணும். 4 இன்ச்சு வச்சுட்டு ஒரு கோடு போடுங்க. ஒரு கோடு போட்டுட்டு அங்கேருந்து ஒரு 3/4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 3/4 இன்ச்சு எடுத்துட்டு அதில் ஒரு கோடு போடுங்க. ஏன்னா நம்ம டாட் பிடிக்கும்போது அந்த அதோடைய கிளாத் வந்து அப்படியே கரெக்டாக ஈவனாக வந்துடும் நமக்கு. அப்போ கொக்கி மாட்டும் போது கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு நாம் ஃப்ரண்ட் சைடில் வந்துட்டு ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சாதான் உங்களுக்கு ஜாக்கெட்டு தைக்கும்போது கரெக்டாக ஈவனாக வரும். இல்லாட்டி நமக்கு வந்துட்டு கொஞ்சம் அக்கல் பிடிக்கும், இழுத்த மாதிரி போட முடியாது, ப்ளவுஸ் போட முடியாது, கொக்கி மாட்ட முடியாது, நிறையா ரீசன்ஸ் வரும். வச்சுட்டு இப்போ பாருங்கள், டாட்டோடைய எண்டு நம்ம எந்த இடத்துல அவங்க குறிச்சிருக்காங்களோ அந்த இடத்துல குறிச்சிட்டு அவங்க என்ன இன்ச்சு எடுத்திருக்காங்க அவங்க சொன்னால் அது மாதிரி நம்ம பண்ணிக்கணும். அவங்களுடைய ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுடைய என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கணும். நாம் அவங்க 1 இன்ச்சு வச்சுருக்குறாங்க, ஏன்னா இந்த ப்ளவுஸ் எனக்கு கரெக்டாக இருக்குங்கிறதால நாங்கள் அந்த அளவு என்னவோ அதே அளவு அப்படியே எடுத்துட்டோம். இல்லையா, இப்போது நீங்கள் அந்த செஸ்டோடைய அளவை வந்து டிவைடட் 3 போட்டிங்கன்னா அந்த அளவு வந்துடும் உங்களுக்கு. நம்ம எப்பொழுதுமே டாட் பாயிண்ட்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சு ஃப்ரண்ட் சைடுக்கு, அதே மாதிரி ஆம் ஹோலுக்கும் நேராக குறிச்சிக்கோங்க. அதில் 2க்கும் மிட் பாயிண்ட் எதுன்னு பார்த்து குறிச்சிக்கோங்க. அதுலேருந்து 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த டாட்லேருந்து 3/4 இன்ச்சு ஒரு கோடு போட்டுட்டு 3/4 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு எடுத்துட்டு நீங்கள் பாருங்கள், நான் ஸ்கேல் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு. அதுக்கு நேராக குறிச்சாதான் உங்களுக்கு வந்துட்டு அதோடைய கப் சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஷோல்டர் கழலாமல் இருக்கும். எப்பொழுதுமே 1/4 இன்ச்சு பிடிக்காதீங்க, 1/2 இன்ச்சு பிடிச்சாதான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் கப் சைஸு. இந்த சைடில் 1/4 இன்ச்சு பிடிச்சா போதும் அப்படிம்பாங்க. 1/4 இன்ச்சு பிடிக்காதீங்க, 1/2 இன்ச்சு, இது ரெண்டுக்கும் சேர்த்து 1 இன்ச்சு வச்சு, அதனால தான் இந்த தையலுக்கு வந்து 1 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஆம்போலுக்கு கட் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். கட் பண்ணிவிட்டு ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கோங்க. ரவுண்ட் ஷேப் கொடுத்துட்டு இப்போ கட் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் ஏதாவது புரியல எனக்கு அப்படின்னா நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக அந்த நம்பர் இருக்குது பாருங்கள், குயின் ஃபேஷன்னு, அந்த நம்பருக்கே ஃபோன் பண்ணி கேளுங்க. குடஞ்சி வெட்டிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடில் குடஞ்சி வெட்டிட்டு நாச் மார்க் நீங்கள் எந்த இடத்துல போடுறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் சின்ன சின்ன நாச் மார்க் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே சென்ட்ரு போட்டுட்டு இப்போ பாருங்கள், நான் வச்சு காமிக்கிறேன். பேக் சைடு எடுத்துட்டோம் இல்லையா, எடுத்துட்டு அது மேலே வைங்க. மேலே வச்சுட்டு இப்போ டாட் பாயிண்ட் பிடிக்கிறேன் பாருங்கள். டாட் பாயிண்ட்டை பிடிச்சிங்கன்னா பாருங்கள், நீங்களே கண்ணால் பாருங்கள், அந்த ஸ்ட்ரிங்கேஜ் கரெக்டாக வந்துடும், ஈவனாக வந்துடும். இதுவும் ஈவனாக வந்துடும், அதுவும் ஈவனாக வந்துடும் உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு ஜாக்கெட் வந்து இந்த சைடு இருக்காது, இந்த சைடு இருக்காது, கரெக்டாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி வரலன்னா ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். இல்லை இதுக்கு என்ன பண்ணுறது, ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தால் தெரிவிக்கலாம். ஒரு ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் எடுத்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அழகாக இருக்கும் பேக் சைடில். பட்டியோடைய அளவு நான் காமிச்சிருக்கேன், ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோ.